அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் நம்ம டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 டெய்லி பேசிஸ்லேயே எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றது டெய்லி வீடியோவாக போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக மார்க்கெட் நடந்து முடிஞ்சிட்டதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சு, நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்றத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எந்த ஒரு லெவல்ஸும் பெருசாக சேஞ்ச் பண்ணாமல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 25,000 கூட பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 நாளாக வந்து மண்டே வந்து ஒரு 0.1% ஹையு, டியூஸ்டே வந்து ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் ஹையு, டியூஸ்டே வந்து ஒரு 22 to 25 பாயிண்ட்ஸ் ஹை, அதுக்கப்புறம் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வெட்னஸ்டே வந்து ஹை. மேபி இன்றைக்கி வந்து மார்க்கெட் உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குன்னும். ஸோ நம்ம சொன்ன மாதிரிலாம் மார்க்கெட்டில் நடந்திருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்குன்றதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டு நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி இருக்குது ஃப்ரைடே. ஸோ நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி 50 எப்படி எப்படிலாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். என்ன கொடுத்துருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 24,981, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 25,061 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்ன நடந்துச்சு இன்றைக்கி காலையில் அப்படின்னா, ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு மார்க்கெட். நான் உங்ககிட்டே சொன்னேன், பொறுமையாக இருங்க, மார்க்கெட் ரொம்ப பொறுமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். மார்க்கெட் வெயிட் பண்ணி இன்றைக்கி தாங்க முடியல, ஓப்பனிங்கே தூக்கிட்டு போயிட்டு மேலே வச்சிட்டாங்க 25,000க்கு மேலே. நீ பொறுமையாக போனால் தானே உனக்கு பிரச்சனையாக இருக்குது, அதனால் இங்கே நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 25,080 கிட்ட போய்கிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் கூட இல்லை, அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்க. அது எப்படி ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிட்டு அதாவது நம்ம ரெசிஸ்டன்ஸ் 2க்கு இங்கே ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2க்கு மேலே போக முடியாமல் அகைன் கீழே வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2வில் எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் எடுத்துருக்கு பாருங்கள். அதாவது மேலே போகக்கூடிய மார்க்கெட்டை ஒரு லைன் இல்லை ஒரு ரீஜியன் ரெசிஸ்ட் பண்ணுது, தடுக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இங்கே லைனாக போடுறோம், ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ரீஜியன் மாதிரி போடணும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு பேண்டு மாதிரி போடணும், அப்போ தான் நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் ரீஜியனில் தான் ரெசிஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டெல்லாம் அங்களால் நிற்க முடியல. அகைன் பொறுமையாக தான் இறங்கியிருக்காங்க, இதை தான் மார்க் பண்ணணும். இறங்கி எது வரைக்கும் இறங்கியிருக்காங்கன்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் வந்து அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், என்னென்னா நீ சொல்லுவியே மார்க்கெட் வந்து ஏறும் போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும், அப்புறம் ஏன் இன்றைக்கி இறங்கியிருக்கு ஆனால் பொறுமையாக ஏன் இறங்கியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஹையர் லெவல்ஸில் போகும்போது 25,000க்கு மேலே போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது, மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே போகுமா போகாதான்னு தெரியாது, சரி வந்த வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து பொறுமையாக ஒரு கன்சால்டேஷன், இதை நான் வந்து டவுனில் போச்சுருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், கன்சால்டேஷன் எதாக இருந்தாலும் மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட்குள்ளே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ நல்லாவே இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு மேலே எழுந்து தான் நிற்குது மார்க்கெட். அகைன் ஒரு ரேலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. நேற்று அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பேசியிருந்தோம், யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்குது, அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக இருந்தால் மார்க்கெட் நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா, பெருசாக எதுவும் இல்லை, அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நியூட்ரலான கமெண்ட், ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டும் இல்லை, அதே அட் த சேம் டைம் அது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் கிடையாது. எங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது, ஜாப்ஸ் இல்லாமல் இருக்காங்க, அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற ரேட் கட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜாப்பனீஸில் வந்து ஜப்பானுடைய மார்க்கெட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதனால ஜாப்பனீஸ் நிக்கி வந்து டவுன் ஆகிடுச்சு. இங்கே அமெரிக்காவில் வந்து எந்த ஒரு அன்சேஞ்சுன்னு சொன்னாங்க, அதனால் டவ்வும் நாஸ்டாக் இண்டெக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200லேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. நியூட்ரல்னு சொன்னதுக்கே 200 பாயிண்ட்ஸ் ஹை. இன்னும் அவங்க பாசிட்டிவாலாம் கமெண்ட் கொடுத்ததுனால கண்டிப்பாக அங்கே ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்கும், அதுக்கும் மேலே போயிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லா டேட்டாவையும் கொலாபரேட் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது தான். அவன் எதனா பண்ணுறான், நமக்கு எதுக்கு, நம்ம 2 லைனை போட்டோமா, 4 யூடியூப் வீடியோ பார்த்தோமா பண்ணோமான்னு இருக்கக்கூடாது
என்ன வேணால் நடக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்லியிருக்கேன், ஸ்பிரிச்சுவலான ஒரு எமோஷன். மார்க்கெட் பொறுமையாக இருக்குன்னா நம்மளும் பொறுமையாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேட்டா. நாளைக்கு வந்து டைட்டனுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் ஸ்டாக்கு நிஃப்டி 50ல். சாட்டர்டே வந்து எஸ்பிஐயோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம வாட்ச் பண்ணணும். பெருசாக எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் குளோபலாக இல்லை. மார்க்கெட் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் எப்போ திரும்பும் அப்படின்னா, ஏன்னா ஜாப்பனீஸ் நிக்கி வந்து திரும்பி இருக்குது மார்க்கெட். ஸோ நம்மளுடைய மார்க்கெட் எப்போ திரும்பும் அப்படின்னா, ஒரு இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுற்றியை திருப்பி போட்டால் ஒரு ஷேப் வரும்ல ரெட் கலரில், இந்த மாதிரி வரும்போது ஷூட்டிங் ஸ்டார் இல்லை ஒரு இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகனால் மேபி மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லாவே இருக்குது மார்க்கெட். ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கவே கூடாது, எப்பயுமே நம்ம சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நல்லாவே இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. குளோபலாகவும் நல்லா தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து இன்றைக்கி வந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். 25,060 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபிபனாசி டூல் வச்சு நம்ம பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி எடுத்துச்சு. நாளைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 25,173, அதுக்கும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா 25,350 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 25,000 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். 25,000 வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இருந்தாலும் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா 24,963. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கு கீழே பிரேக் ஆகி வருதுன்னா 24,760. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருதுன்னா 24,660 வந்து லெவல்ஸாக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை எதனா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷன் அப்போது இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய என்ன நடக்குது மார்க்கெட்டில், வேர்ல்டு நியூஸ்க்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்மளுடைய இன்டர்னலாக இருக்கிற நியூஸ்க்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது, ஓஏ டேட்டானால மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது, எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 3 to 5 months நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பர்சனலாக கற்றுக்க முடியும். நீங்கள் 3 மாதம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் பொறுமையாக இருக்குன்னா நம்மளும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் ரொம்பவே பொறுமையாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு நியர்லி 3,000 crores கிட்ட பை பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். டிஏஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு 300 crores தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ மார்க்கெட் மேலே போகும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு ட்ரேடிங் செஷன் முடிஞ்ச வீடியோ வராது. அதுக்கப்புறம் சாட்டர்டே ஆர் சண்டே வந்து வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் பார்ப்போம். நம்ம சொல்லியிருக்கோம் போன வாரம் வந்து இந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக அந்த கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. பொறுமை வந்து ட்ரேடிங்கில் ரொம்பவே முக்கியம். நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், பட் பொறுமை வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த 4 நாள் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்டே 1 பாயிண்ட்டு, டியூஸ்டே 20 பாயிண்ட்ஸு, வெட்னஸ்டே வந்து 70 பாயிண்ட்ஸு, இன்றைக்கி 50 பாயிண்ட்ஸு. 25,000 பிரேக் பண்ணிடுச்சு. 25,000க்கு மேலே தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இப்போ இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்களா, நாளைக்கு எல்லோரும் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுவாங்க. பொசிஷன் ஹோல்ட் பண்ணுவாங்கன்னா என்னென்னா, நாளைக்கு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு பொசிஷனை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ மண்டே வந்து எஸ்பிஐயோட ரிப்போர்ட்டு, டைட்டனோட ரிப்போர்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக மண்டே டியூஸ்டே நெக்ஸ்ட் வீக் வந்து சூப்பரான ஒரு வீக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணால் தான் அடுத்த வாரம் வரக்கூடியதை நம்ம கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் வெயிட் பண்ணல அப்படின்னா, இந்த 3 நாளாக நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணி உங்களோட கேபிட்டலை நீங்கள் லாஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அடுத்த வாரம் மார்க்கெட் நல்லா போகும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் பொறுமையாக இருங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு பண்ணாதீங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.